நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் தமது மனைவி ஹாஜராவையும் அவர்களின் குழந்தை இஸ்மாயிலையும் எரியும் வெப்பம் மிகுந்த பாலைவனத்தின் நடுவில் தனியாக விட்டுச் சென்றார். அங்கே தண்ணீர் இல்லை, குடியிருப்பு இல்லை, மக்கள் கூட இல்லை. அந்த நிலைமையில் ஹாஜரா அலைஹிவஸல்லம் எப்படி இருந்திருப்பார்கள் என்று நினைத்துப் பாருங்கள். புதிதாக பிறந்த குழந்தை தாகத்தால் அழுது கொண்டே இருக்கிறது. தலைக்கு மேல் சுட்டெரிக்கும் சூரியன், அருகில் எதுவும் இல்லை. இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அதிகமாக அழுதார். ஹாஜிரா அலைஹிவஸல்லம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. சுற்றி பார்த்தார். ஆனால் பார்த்ததெல்லாம் முடிவற்ற மணலும் பாறைகளும்தான். பின்னர் அவர்கள் தண்ணீர் அல்லது மக்கள் இருப்பதற்கான அறிகுறிகளைக் காண விரும்பி சஃபா என்ற சிறிய மலைக்கு சென்றார்கள். ஆனால் அங்கு எதுவும் இல்லை. ஆனால் அவர் மனம் உடையவில்லை. அடுத்த மலையில் ஏதாவது ஒன்றைக் காண முடியுமா என்று நினைத்து மர்வா என்ற அடுத்த மலையில் ஏறினார்கள். ஆனால் அங்கும் தண்ணீர் இல்லை. அவரின் இதயம் துடிப்பாக இருந்திருந்தாலும் மகனுக்கான அன்பும் அல்லாவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் அவருக்கு துணையாக இருந்தது. இவ்வாறு ஹாஜரா அலைஹிவஸல்லம் இவ்விரு மலைகள் இடையில் 7 முறை ஓடினார்கள். அவர் ஏன் மீண்டும் மீண்டும் ஓடினார்? பார்த்தாலும் எதுவும் கிடைக்கவில்லை. தண்ணீரும் இல்லை, மனிதனும் இல்லை. ஆனால் அவர் ஏன் கைவிடவில்லை? ஏனெனில் ஹாஜரா அலைஹிவஸல்லம் அல்லாவின் மீது உண்மையான ஈமான் வைத்திருந்தார். இயலாத இடத்திலும் அல்லாவால் வழங்க முடியும் என்பதை நம்பினார். ஏனென்றால் விட்டுக் கொடுப்பது நம்பிக்கையை விட்டுக் கொடுப்பதாகும். ஒரு உண்மையான முமினும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட மாட்டான். 7வது முறையில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் காலடியில் இருந்த தரையில் இருந்து அல்லாஹ் தண்ணீரை பொங்கச் செய்தான். இது பின்னர் கஅபாவின் அருகில் உள்ள பிரசித்தமான ஜம்ஜம் கிணறாக அமைந்தது. இன்று வரை நீர் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பின்னரும் ஹாஜிரா அலைஹிவஸல்லம் அவர்களின் விடாமுயற்சியும் அல்லாவின் மீதான நம்பிக்கையும் ஒரு அவநம்பிக்கையான தருணத்தை ஒரு அற்புதமாக மாற்றியது. இந்த கதை நமக்கு சொல்லுவது, மிக கடினமான சூழ்நிலைகளிலும் கூட முயற்சி மற்றும் நம்பிக்கையால் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை கற்பிக்கிறது.